Hi guys, welcome back to our Riya Creation. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பிங்க் ஷேட் எஃபர்ட் லிரிக்ஸ் தான் வந்துட்டு அலைட் மோஷனில் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் வந்துட்டு இந்த வீடியோ. அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ரேஷியோ வேணுமோ அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட்ன்றதை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோ வந்து ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ இது வந்து நான் யூடியூப்பில் வந்து தான் வந்து டவுன்லோட் பண்ணேன். இது வந்து ஃபில் ஸ்க்ரீன்றதை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு கூட ஸ்கேல் ஆப்ஷன் போயிட்டு கொஞ்சமாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதோட கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க. போயிட்டு அதில் போயிட்டு ஆர்ஜிபி கலர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ரெக்டாங்கிள் ஷேப் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதையுமே வந்துட்டு வீடியோட எண்ட் வரைக்கும் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு அந்த ரெக்டாங்கிள் ஷேப் வந்து கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் லைட்டில் போயிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பிளாக் கலரில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஐக்கான் மாதிரி கலர் ஐக்கான் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஆப்ஷனில் 100ல் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து 0ல் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு டிக் ஐக்கான் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த ஒயிட் கலர் பாக்ஸ் இங்கே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலரை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கலர் வந்துட்டு எவ்வளோவில் வேணும் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ரெக்டாங்கிள் ஷேப் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டைப் பண்ணணும்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு சைடிங் அப்படின்ட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வந்து பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அதோட கலரை வந்துட்டு ஒயிட் கலரில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டிக் ஐக்கான் கொடுத்துடலாம். ஸோ இதையும் வந்துட்டு எண்ட் வரைக்கும் அந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்டில் போயிட்டு ஓவர்லே செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த கலர் வந்துட்டு லிரிக்ஸ்லேயே வரும். ஸோ இதுதான் வந்துட்டு எப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த லிரிக்ஸ் வந்துட்டு நம்ம அந்த ரெக்டாங்கிள் ஷேப் வந்துட்டு ஆட் பண்ணுறதுனால தான் இந்த லிரிக்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஷேட் வரும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அகெயின் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். எதுனா வந்துட்டு எழுதிக்கோங்க. நான் வந்துட்டு வித் லவ் ஃபீல் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் போல்டான இருக்க ஒரு ஃபாண்ட் மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ அதோட சைஸை வந்துட்டு நல்லா கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிட்டு அதையுமே ஒயிட் கலரில் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு இதையும் வந்துட்டு எண்ட் வரைக்கும் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்துட்டு எந்த இடத்துல நீங்கள் பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்துட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு ஸ்பேஸ் இல்லாத மாதிரி இருக்குது. அதுக்கு வந்துட்டு எஃபர்ட்டில் போயிட்டு டெக்ஸ்ட் ஸ்பேஸிங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்துட்டு நமக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கும். ஓகேவா? ஸோ லெட்டர் ஸ்பேஸிங்கிறத இந்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஃபால்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபாண்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா இந்த எஃபர்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையுமே வந்துட்டு நீங்கள் இதே கலரில் வச்சாலும் ஓகே. தென் அதே மாதிரி ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் மாதிரி பண்ணிட்டு ஃபஸ்ட் லிரிக்ஸ் மாதிரி கான்ட்ராஸ்ட்டில் போய்ட்டு ஓவர்லேலாம் செட் பண்ணாலும் ஓகே. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு உங்களோட ஃபைனலாக வந்துட்டு உங்களோட லோகோ இருந்தால் செட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.